ஓகே, நான் சில கேள்வி கொஸ்டின்ஸ் கேட்குறேன், நீங்க அதுக்கு பதில் சொல்லுங்க. ஓகேவா? ஓகே. இந்த லெசனுக்கு ஏற்ற மாதிரி சும்மா ஜென்ரல் கொஸ்டின்ஸ் தான். Was findes du im Alltag besonders praktisch? Warum? புரிஞ்சுதா என்ன கேக்குறேன்னு? Yes, ma'am. What do you find? Ah, Practice why? what do you find? Practical. Practitioner, practical. Practical. What do you find especially practical in everyday life? Im Alltag அப்படின்னா everyday life and why? இதுக்கு ஏதாவது பதில் இருக்கா? இந்த பிக்சர்ஸ் பார்த்தா சொல்லணும் முடியுமா இல்ல ஜெனரலா இல்ல நீங்க ஜெனரலா கேட்டேன் நான். வாஸ் ஃபிண்டஸ் டு இம் Alltag besonders praktisch. உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கு? இப்போ நான் என்ன சொன்னேன்னா ich finde meinen Wasserkocher sehr praktisch. Yeah, because weil ich damit schnell இது வந்து ஆக்சுவலி அந்த டபுள் எஸ் சிம்பிள் இருக்கு இல்லையா, அது வரும். ஓகேவா? நான் டபுள் எஸ் போடுறேன், நீங்க பாத்துக்கோங்க. heißes Wasser bekomme. புரிச்சுதா? இந்த மாதிரி உங்களுக்கு எதா இருக்கா? நான் வாட்டர் காக்கர் அப்படின்னா இந்த எலக்ட்ரிக் கெட்டல் இருக்கு இல்லைங்களா, வாட்டர் ஷூட் பண்றது கெட்டல், அது சொல்றேன். So I find my electric kettle very practical because I get hot water quickly. இது மாதிரி உங்களுக்கு எதா இருக்கா? ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு வந்து ஏதோ கொஸ்டின் ஷூட் பண்ணனா உங்களுக்கு ஈஸியா தெரியும். செகண்ட் கொஸ்டின், welche Dinge findest du falsch und praktisch? ஸோ அந்த ஓக்கு மேல உம்லோட்டு வரணும். ஓகேவா? So which things do you find completely impractical? Example sentence, ein Schirm ohne automatic ist für mich total இங்கிலீஷ்ல எழுதிடு unpraktisch. அதாவது ein Schirmனா umbrella, a umbrella without automatic is for me impractical. ஸோ இந்த கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் நான் கேட்பேன், நான் திருப்பி உங்களை நாளைக்கு கூட கேட்பேன். வித்தவுட் நம்ம எதுவுமே ஜஸ்ட் லைக் தட் போயிட்டே இருந்தா வேலைக்கு ஆகாது இல்லைங்களா, அதனால தான் நான் இதை பண்ணி.
சில கொஸ்டின்ஸோட ஸ்டார்ட் பண்ணலாம். So welche Erfindung ist für dich im Alltag sehr wichtig? Erfindungனா invention. So எந்த invention வந்து உங்களுக்கு everyday lifeல ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு? இது எல்லாருக்குமே இம்பார்ட்டன்ட் தான் ஆக்சுவலி. நான் இப்ப சொல்ல போறது das Smartphone ist für mich ist für alle எல்லாருக்குமே தான். So நான் எனக்கு எழுதிக்கிறேன் ist für mich sehr wichtig weil ich alles damit machen kann. Because I can do everything இல்லைங்க, அதை வச்சு தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த 3 கொஸ்டின்ஸ்க்கு உங்களுக்கு என்ன ஆன்சர்ஸ் இருக்கா? ஆன்சர் இருக்கு மேம். சொல்லுமா. Ich finde meinen Induktionskochfeld sehr praktisch. Weil ich damit power cylinder save பண்ணிருக்கணும் சொல்றது. gasoline. Weil es spart mehr gasoline. So spart na save பண்றது. சரி, நீங்க ஃபுல்லாவே நீங்க இந்த क्वेश्चंसக்கு எல்லாம் நீங்க எனக்கு எழுதி அனுப்புங்க, ஓகேவா? ஓகே மேம். ஏன்னா அதுக்கு நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா பெட்டரா இருக்கும். As do ஆஷிகா புரியுதா? எஸ் மேம். என்ன பேச மாட்டேன்றீங்க ஆஷிகா? So hast du etwas, das dir viel Zeit spart? So நிறைய டைம் சேவ் பண்ற மாதிரி ஏதாவது இருக்குதா? Of course இருக்கு. நிறைய திங்ஸ் சொல்லலாம். மைனா வாஷ் மெஷின் அது இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணோம், நிறைய டைம் சேவ் ஆகுது இல்லையா? எஸ் மேம். ஸ்பார்ட் மியர் ஏடன்டாக் எவ்ரிடே ஃபீல் சைட். ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்கு. அப்புறம் welches Gerard benutzt du täglich? இந்த क्वेश्चंस எல்லாம் நீங்க வந்து நான் நிறைய இடத்துல வந்து இங்க umlaut எல்லாம் வரணும், அதெல்லாம் போடல. நீங்க தயவு செய்து போடுங்க, ஓகேவா? கெரேட்ல வந்து umlaut வருமா மேம்? கெரேட் und täglich. அப்புறம் சோ எந்த டிவைஸ் வந்து நீங்க டெய்லி யூஸ் பண்றீங்க? ஸ்மார்ட்போன். So ich benutze jeden Tag everyday யூஸ் பண்றோம் இல்லைங்களா? mein handy எதுக்காக யூஸ் பண்றோம்? for நான் எதுக்கு தான் யூஸ் பண்றேன்? Nachrichten, messages und emails, calls, rufen und so weiter etc சொல்றோம் இல்லைங்களா? அதுக்கு
அதுக்கப்புறமா இந்த கொஸ்டின் கேட்கலாம், இது நல்லா இருக்கும். ohne welches Gerät kannst du nicht leben? இதுக்கு பதில் சொல்லுங்க. எல்லாருக்கும் ஒரே பதில். எந்த கிராமரை புரிஞ்சுக்க முடியலையா மேம்? கெராட்னா என்னது? டிவைஸ். டிவைஸ் எது இல்லாம இருக்க முடியாது கேக்குறீங்களா? என்ன சொல்லுங்க Of பார்க்கலாம். course ஸ்மார்ட் போன் தான் மேம். ஓகே, ohne mein Handy. யாராலையும் அதுதான் பெரிய இது நினைக்கிறேன் இல்ல? எஸ் மேம். konnte ich nicht leben. ஏன்னா weil es நம்மளோட ஃபுல் கேலண்டர் அதுல தான் இருக்கு இல்லைங்களா? எஸ் மேம். weil es mein Kalender and und நான் இது வெக்கர் சொல்லிக்கிறேன். வெக்கர்னா அலார்ம், ஃபுல்லாவே அதுல தான் இருக்கு எல்லாமே. எந்திரிக்கிறதே அதை வச்சுதான் இல்லையா? எஸ் மேம். ஓகே, ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாம் நீங்க ஆன்சர் நீங்க எனக்கு அனுப்பணும். சேம் ஆன்சர் இருந்தா கூட நோ ப்ராப்ளம். டிஃப்ரெண்ட், மெயினா டிஃப்ரெண்ட் ஆன்சர் இருந்தா பெட்டர். சேமா இருந்தாலும் ஓகே. சிலதுக்கெல்லாம் சேமா தான் இருக்கும். Gibt es ein Gerät, das du gekauft hast? ஸோ லேட்டஸ்டா ஏதாவது வாங்கியிருக்கீங்களா? மேம் இதுல ஒன்லி எலக்ட்ரானிக்ஸ் அந்த மாதிரியா இல்ல பர்சன்ஸ் அந்த மாதிரி எது வேணா சொல்லலாம் மேம்? எது வேணாலும் சொல்லலாம். நான் கெராட்னா டிவைசஸ். ஓகேவா? ஓகே, நான் சிலதுக்கு இந்த ஒரு 10 கொஷின்ஸ்க்கு மட்டும் 7 ஓகே 7 8 10 கொஷின்ஸ் மட்டும் கேட்குறேன் நான். அதுக்கு மட்டும் நீங்கள் ஃபுல்லாக ஆன்சர்ஸ் எழுதிட்டு வாங்க, அனுப்புங்க எனக்கு. ஸோ வாஸ் இஸ் ப்ராக்டிஷர் லேப்டாப் ஒரு ஹேண்டி வரும். Kennst du einen praktischen Haushaltstipp? The last final. Was machst du, deinen Alltag leichter zu machen? ஸோ இதுக்கு ஆன்சர்ஸே எனக்கு யாருமே எழுதி அனுப்பாதீங்க. நான் எக்ஸாம்பிள் ஆன்சர்ஸ் கூட எழுதியிருக்கேன் இல்லைங்களா? டுமாரோ நாளைக்கு கிளாஸ்ல என்ன பண்றீங்கன்னா, நீங்களாவே ஆன்சர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துட்டு மாற்றி ஒருத்தர் மாற்றி மாற்றி கேள்வி நீங்களே கேட்கணும், அவங்க ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? ஓகே மேம். ஆஷிகா ஓகேவா? ஓகே மேம். ஆஷிகா, ரேஷ்மா, செல்வமீனா எல்லாருமே ஓகே மேம். ஓகே. ஸ்கிரீன்ஷாட் மட்டும் எடுத்துக்கிறேன். எடுத்தாச்சு மேம். ஓகே.
ஓகே, ஃபர்ஸ்ட் லெசன் போயிடலாம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா லாஸ்ட் அண்ட் ஃபாராட், பிக்சர் ஏல வந்து லாஸ்ட் அண்ட் ஃபாராட் இருக்கு. இது ஸ்டே சிட்ஸ் டிஷ். இது வந்து நின்றுட்டு ஒர்க் பண்ணலாம், உட்காந்துட்டும் ஒர்க் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு டேபிள். அண்ட் திஸ் இஸ் ஃபுங்க் ஆஃப் ஃபோரர், அதாவது ஹெட்ஃபோன்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ஸ்ப்ராக் அசிஸ்டன்ட், அதாவது வாய்ஸ் அசிஸ்டன்ட். அப்புறம் டூர் ஆஃப் நர்மிட் ஃபிங்கர் அப்ட்ருக், ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு பயோமெட்ரிக்ஸ் வச்சு டோர் ஓப்பன் பண்ணுற மாதிரி. Sehen Sie die Fotos an. Warum sind diese Dinge praktisch? Welche Vorteile haben Sie? Sprechen Sie. ஸோ இதில் என்ன இது ஏன் இந்த திங்ஸ் எல்லாம் ப்ராக்டிக்கலாக இருக்கு, என்ன அட்வான்டேஜ் இதில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் சிலதை எடுத்திருக்கேன் பாருங்க. லாஸ்ட் அண்ட் ஃபாராட் இஸ் டு சேர் ப்ராக்டிஷ் வைலஸ் ஃபேமிலியன் எர்மாக்லிஸ்ட் Kinder und einkaufen umweltfreundlich durch transportieren. Es ist kostengünstig und ideal for Kursenstrecken. ஸோ இது வந்து ஸ்மால் டிஸ்டன்ஸு, ஷார்ட் டிஸ்டன்ஸ்க்கு தான் யூஸ் ஆகும். பட் இதில் வந்து நீங்கள் கேசோலின் போட வேணாம், டீசல் போட வேணாம், பெட்ரோல் போட வேணாம், எதுவுமே இல்லை. கார்கோ பைக், இது லாஸ்ட் அண்ட் ஃபாராடுன்னா இதோட பேர் வந்து கார்கோ பைக். நான் அப்புறமா உங்களுக்கு டைம் கொடுக்குறேன் நீங்க காப்பி பண்றதுக்கு. ஸ்டேஸ் இட்ஸ் டிஷ். ஸோ இதுக்கு ein stays its dish bietet große Vorteile for die Gesundheit. Health benefits நிறைய இருக்கு. Man kann sowohl sitzen als auch stehen. Was Rückenschmerzen vorbeugt und die Konzentration verbessert. Es fordert eine aktive Arbeitsweise. ஸோ இது உட்காந்து ஒர்க் பண்ணலாம், நின்றுட்டு ஒர்க் பண்ணலாம். ஓகே, தென் ஃபுங்க் ஆஃப் ஃபோரர் இங்கே கொடுத்துருக்காங்க. மிட் ஃபுங்க் ஆஃப் ஃபோரர் கன் மன் மியூசிக் ஃபோரர் ஸ்டார்ட் அந்தர நிக்ட். இது ஹெட்ஃபோன்ஸ் வச்சு நம்ம யாரையும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம், பட் நம்ம மியூசிக் கேட்கலாம். Ein großer Vorteil ist, dass man keine Kabel benötigt. ஸோ இது வந்து வயர்லெஸ், அதனால ப்ளூடூத்ன்றதுனால நம்மளுக்கு வயர் எங்கேயும் இழுத்துட்டு போக வேண்டியது அவசரம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அடுத்தது ஸ்ப்ராக் அசிஸ்டன்ட். Ein Sprachassistent ist praktisch, weil man damit Informationen schnell bekommt, ohne tippen zu müssen. Ein großer Vorteil ist, dass Befehle versteckt und Dinge automatisch erledigt. So voice assistant நம்ம சொன்னா அது வந்து டைப் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது, சொன்னா போதும் அதை புரிஞ்சுட்டு அது ஆட்டோமேட்டிக்கா அந்த டாஸ்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணுது. அடுத்தது வந்து டூர் ஆஃப் நர்மிட் ஃபிங்கர் அப்ட்ருக், ஓப்பன் பயோமெட்ரிக்ஸ் வச்சு டோர் ஓப்பன் பண்றது. So ein Türöffner mit Fingerabdruck ist praktisch, weil man die Tür schnell und sicher öffnen kann. Ein großer Vorteil ist, dass nur registrierte Personen Zugang haben. Das macht es sicherer. ஸோ யாருக்கு அந்த ஃபிங்கர் பயோமெட்ரிக் இந்த இது ஆக்சஸ் கொடுத்துருக்காங்க அவங்க மட்டும்தான் என்டர் ஆக முடியும், தவிர யார் வேணாலும் என்டர் ஆக முடியாது இல்லைங்களா. ஸோ அதுதான். ஸோ இதை எடுத்துக்கலாம் ஸ்க்ரீன்ஷாட். எடுத்தாச்சு மேம். ஆஷிகா எடுத்தாச்சா? எஸ் மேம். என்னம்மா சைலண்ட் ஆயிட்டீங்க நீங்க? நோ மேம். ஓகே. ஸோ welcher slogan passt zu welchem Foto. ஆக்சுவலி எல்லாமே ஃபோட்டோ ரெண்டு ஷீட்டும் போட வேண்டியதா, ஆனால் இங்கே சரியாக கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது, ஓப்பன் பண்ண க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஸ்லோகன் கொடுத்துருக்காங்க, இது எந்த பிக்சருக்கு மேட்ச் ஆகும்னு நீங்கள் சொல்லணும். Schlüssel vergessen, das Problem kenne ich nicht. Forget the key.
This, I don't know that problem. So I don't know the problem. So இது எந்த பிக்சருக்கு? A, ma'am. A. ஏனா இங்கிலீஷ் ஏவா ஜெர்மன் ஏவா? English, German A தான் ma'am. E. A. Okay. Transport ohne motor practice for alle. Ma'am. Very good. Alles hören, keinen stören. Hear everything adequate. Say ma'am. Yes. Der Rücken dankt. The back will come here. B. Big. Nie wieder Tasten drücken. Meine Stimme ist genug. Day ma'am. ஓகே சூப்பர் நல்லா பண்ணியிருக்கீங்க நெக்ஸ்ட் ஸோ இந்த கான்வர்சேஷன் இந்த ஆடியோ கேட்டுட்டு வாஸ் என்ன வாஸ் பெனுட்சன் டீப்பல் சொன்னேன் ஸோ என்ன யூஸ் பண்ணுறாங்க என்ன டெக்னிக் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க வாஸ் கேன் மன் டாமிட் மார்க்கன் ஸோ வாட் கேன் ஒன் டூ வித் தட் வரும் ஃபிண்டன் டி பர்சனன் தஸ் குட் ஏன் இது ரொம்ப குட்டா இருக்கு உங்களுக்கு அப்படின்னு நீங்க போடணும். Schön, dass Sie wieder bei unserer Sendung Sonntagsfrühstück dabei sind. Heute haben wir diese spannende Frage an Sie. Welche moderne Entwicklung oder welches Gerät macht Ihr Leben leichter? Wahrscheinlich haben Sie noch keinen Roboter zu Hause, aber vielleicht schon einen Sprachassistenten? Oder Sie sind ein großer Fan Ihrer Smartwatch? Rufen Sie uns an und erzählen Sie uns davon. Hier ist auch schon der erste Anrufer. Guten Morgen, Herr Wallner. Guten Morgen. Also, ich habe gerade eine neue Tür bekommen. Die kann man mit Fingerprint, also mit dem Fingerabdruck öffnen. Ich finde das super. Früher habe ich doch manchmal meinen Schlüssel vergessen. Und das ist jetzt kein Problem mehr. Das stimmt, der Schlüssel ist sozusagen immer dabei. Genau, immer dabei. Aber ich muss nichts tragen. Das ist auch super, wenn ich joggen gehe. Ich habe keine Tasche dabei und keinen Schlüssel, der mich stört. Und wie ist es in der Arbeit? Gibt es da auch etwas Neues, einen tollen neuen Computer vielleicht? Naja, einen Laptop hat ja heute jeder. Das ist nichts Besonderes. Aber meine Firma hat vor einem Jahr für alle Mitarbeiter Steh-Sitz-Tische gekauft. Am Anfang habe ich gedacht, so ein Unsinn. Und jetzt? Jetzt möchte ich auf keinen Fall darauf verzichten. Ich stehe oft, wenn ich arbeite. Manchmal nur für eine Viertelstunde, aber ich bin abends nicht mehr so müde und habe auch keine Rückenschmerzen mehr. Vielen Dank, Herr Wallner. Da ist auch schon die nächste Anruferin. Hallo, mit wem spreche ich? Hallo, hier ist Carmen Esposito. Also, wir haben uns gerade zusammen mit Freunden ein Lastenfahrrad gekauft. Da ist keine moderne Technik dabei, aber für den Alltag ist das eine echte Hilfe. Erzählen Sie doch mal kurz, wann nutzen Sie denn das Fahrrad? Also zum Beispiel zum Einkaufen. Man hat wirklich viel Platz für den Einkauf und braucht das Auto nicht. Es ist natürlich viel billiger als ein Auto und für die Umwelt und die Gesundheit gut. Was will man mehr? Das klingt gut. Vielleicht probiere ich das auch mal aus. Gibt es noch etwas aus Ihrem Alltag, das Sie praktisch finden? Ja, das ist unser Sprachassistent. Ich weiß schon, manche mögen das nicht, aber ich finde ihn praktisch. Ich spreche einfach und das Ding macht, was ich will. Es spielt meine Musik, es kann mir was erzählen, man kann sich fast mit ihm unterhalten. Also mir macht das Spaß. Vielen Dank. Und wir nehmen noch einen Anrufer vor dem nächsten Lied dran. Guten Morgen. Was für ein modernes Gerät finden Sie toll? Also, ich bin ja eher ein Technikfan
und finde meine neuen Kopfhörer super. Die sind mit Bluetooth und haben eine tolle Qualität. Musik hören macht da einfach noch mehr Spaß. Keine blöden Kabel mehr. Man kann auch super damit tanzen. Gestern war ich in einer Silent Disco. Das war echt witzig. Was ist denn eine Silent Disco? Das kenne ich gar nicht. Da hört man die Musik nicht über Lautsprecher, sondern alle haben Kopfhörer auf und jeder wählt die Musik selbst aus. Man tanzt also wie in der Disco mit allen zusammen, aber jeder hört seine eigene Musik. Danke, dass Sie angerufen haben. Jetzt hören wir ein bisschen Musik und danach geht es mit den nächsten Anrufern weiter. ஓகே, கேட்டிங்களா? Yes, ma'am. பெரிய Ma'am. ஆடியோவா இருக்கு. எந்த வரைக்கும் நோட் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல. பட் நீங்க அந்த அலாங்க ஆப்ல நோட் பண்ணிக்கோங்க, கேட்டுக்கோங்க. ஓகேவா? Okay, ma'am. கேட்டுட்டு நீங்க இது ஃபுல்லா ஒரு டேபிள், அது கண்டிப்பா அந்த லிசனிங் நம்மளுக்கு அப்பதான் இம்ப்ரூவ் ஆகும். அதனால கேட்டுட்டு நீங்க இதுக்கு ஆன்சர்ஸ் கண்டிப்பா எழுதி அனுப்புங்க. Okay, ma'am. Okay. Welche drei Dinge finden Sie im Alltag besonders praktisch? So, எந்த 3 things வந்து எஸ்பெஷலி ப்ராக்டிக்கலாக இருக்கு, வை? அது வந்து குரூப்ல பேச சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த 3 things வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்குன்னு நினைக்கிறீங்க உங்க லைஃப்ல? Handy, ma'am. ஹேண்டி, அப்புறம் Wash machine. ஓகே. Bluetooth, ma'am. Phone copper. அப்புறம் Bluetooth, ma'am. இருக்கா? வேற ஏதாவது இருக்கா? இல்லையா? அவ்வளவுதானா? Ladder cable, ma'am. ஓகே. ஓகே. அடுத்தது, ich lasse alles reparieren. சில திங்ஸ் எல்லாம் நம்ம ரிப்பேர் கொடுப்போம், சிலதெல்லாம் வந்து செல்ஃபா ரிப்பேர் பண்ணுவோம் இல்லைங்களா? சிலதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது, வாங்குவோம். ஒரு நிமிஷம் இருங்க. ஹலோ, கிளாஸ்ல ஒண்ணா ஷாரு? ஒரு 20 minutes. Okay. Ich lasse alles reparieren. I leave everything to repair. So reparieren order neu kaufen. Repair பண்ணுவீங்களா இல்ல புதுசா வாங்குறீங்களா அப்படின்னு. நான் ஃபர்ஸ்ட் இதை படிச்சிடுறேன், அதுக்கப்புறமா நீங்க அந்த 3 மற்றது படிங்க. Ständig kommen neue Produkte auf den Markt und ständig geht irgendetwas kaputt. Mal die Waschmaschine, mal das Handy, mal der Staubsauger. Dann steht man vor der Frage, lässt man das kaputte Gerät reparieren oder kauft man gleich ein neues, moderneres Produkt? கான்ஸ்டன்டா என்ன ஆகும், நியூ ப்ராடக்ட்ஸ் மார்க்கெட்ல வந்துட்டே தான் இருக்கு அண்ட் கான்ஸ்டன்டா ஏதோ ஒன்று வந்து ரிப்பேர் ஆகிட்டே போகுது. சம்டைம்ஸ் ஒன் டைம் வாஷ் மிஷின் ரிப்பேர் ஆச்சு, அதுக்கப்புறமா ஹேண்டி, அதுக்கப்புறமா கிளீனர், வேக்யூம் கிளீனர். ஸோ அந்த நேரத்தில் வந்து நம்மளுக்கு ஒரு கேள்வி வரும், இது வந்து ரிப்பேருக்கு கொடுக்கணுமா இல்லை புதுசாக வாங்கணுமா அப்படின்ற கேள்வி. புதுசாக மாடர்னாக இன்னும் அதிகமாக மாடர்னாக இருக்கிறது வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பற்றி தான் இங்கே 3 பேரும் சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேராகிராஃப் படிங்க பார்க்கலாம். Lisana, also wenn bei uns zu Hause etwas kaputt geht, repariere
Äh, Ich es immer selbst. Heute findet man im Internet zu jedem Problem ein Video mit einer Anleitung, wie man etwas repariert. So kann man kleine Repar- Reparaturen selbst machen. Eine Reparatur in der Werkstatt kostet auch nimmer viel Geld. Deshalb versuche ich es lieber selbst und es macht Spaß. okay. என்ன சொல்றாங்க? And it's fun. That's why I prefer to try it myself. That way, you can do small repairs yourself. A repair in the instruction on how to repair something. For every problem, there is a video with the repair. Today, you can find instruction on the internet and how to repair something. So, if something breaks at our house, I always repair it myself. ம். ஓகே. சரி. நெக்ஸ்ட் படிக்கிறீங்களா யாராச்சும்? Yes, ma'am. Varum sollte Rahmat mein Handy reparieren, wenn es kaputt ist. Das ist wirklich teuer und Johann sagt nichts. Deshalb schaffe ich mir lieber gleich ein neues Handy an und habe dann sogar noch ein moderneren und technisch besser Gerät. Ich finde, das ist sinnvoller und gibt für alle Produkte absurden chapters of ouch, Sonderangebote. ஓகே. மீனிங் தெரியுமாமா? இது சொல்லட்டுமா? நீங்களே சொல்லுங்க மேம். Okay. Warum sollte jemand mein Handy reparieren, wenn es kaputt ist? ஸோ என்னோட மொபைல் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா ஏன் யாரோ ஒருத்தர் அது வந்து ரிப்பேர் பண்ணணும்? தஸ் இஸ் வெக்லிஷ் டாயர். அது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது அண்ட் அது வேர்த்தாக கூட இல்லை. காசு கொடுத்ததுக்கு வேர்த்தா இல்லை. த ஷாஃபர் இஸ் மியர் லீபர் கிளைஷ் ஐ நாயஸ் ஹேண்டியான். ஸோ நான் இமீடியட்டாக புது ஹேண்டி வாங்கிடணும். ஐ ப்ரிஃபர் டு Dann habe dann sagen noch ein modernes und technischer besseres Gerät. அந்த போன ஹேண்டியை விட இன்னும் மாடர்னாக இன்னும் பெட்டராக இருக்கிற மொபைலை ஒன்று வாங்கிக்கலாம். Ich finde das ist sinnvoller und gilt for all Product. அது வந்து ஒரு சென்ஸ்ஃபுல்லாக இருக்கும், மீனிங்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் இட் அப்ளைஸ் ஃபார் ஆல் த ப்ராடக்ட். எந்த ப்ராடக்ட் ரிப்பேர் ஆனாலும் புதுசாக மாடர்னா அப்போ வந்தது வாங்கினா பெட்டரு ரிப்பேர் கொடுக்கறத விட. அவுசர் டெம் கிஃப்டர்ஸ் ஆஃப்ட் ஹவுஸ் ஆண்டர் அங்கே போட்டு அது தவிர நிறைய ஆஃபர்ஸ் எல்லாம் வருஷம் ஃபுல்லாக கொடுத்துட்டே இருக்கிறாங்க அப்படின்னு. நெக்ஸ்ட் வேற யார் படிக்கிறா? ரேஷ்மா படிக்கிறீங்களா? Yes, ma'am. படிமா. Caroline, as is normal, das Gerät kaputt gefahren, aber man sollte nicht immer soften ein neues gefahren. Ich lese kaputt Gerät immer reparieren. Mein Handy ist that. Letzte Woche Gerut gefallen und ich habe es am Anti-Laden reparieren lassen. Die Reputer hat Lobe 80 Euro gekostet. Ein neues Handy ist viel geruttet. Und für die Umwelt ist es besser. ஓகே. இவங்க என்ன சொல்றாங்க? இட் இஸ் நார்மல். ஸோ திங்ஸ் வந்து ரிப்பேர் ஆகுறது வந்து நார்மல் தானே. ஆனால் அது உடனே புதுசாக வாங்குறது வந்து நல்லது கிடையாது. லாஸ்ட்டு கப்பூச்சா கெராச்சா இம்மா ரிப்பேர். நான் எப்பவுமே டேமேஜ் ஆன திங்ஸ் எல்லாம் ரிப்பேருக்கு தான் கொடுப்பேன். மைன் ஹேண்டி பைஸ்பேன் லாஸ்ட் வீக் வந்து கீழே விழுந்துச்சு. நான் அதனால என்ன பண்ணேன், ரிப்பேருக்கு கொடுத்தேன். அந்த ரிப்பேர் வச்சு வந்து அப்ராக்சிமேட்லி 80 euros தான் ஆச்சு. ஆனால் புது ஹேண்டி வாங்கணுன்னா நிறைய செலவாகும் அண்ட் ஃபார் த என்வாயன்மெண்ட்டுக்கு வந்து இது பெட்டர். வாங்காமல் இருக்குது, திங்ஸ் நியூவாக வாங்காமல் இருக்குது பெட்டர் அப்படின்னு. ஸோ இது யாருன்னு பேர் எழுதணும். கவுஃப் டிம்மர் ஐ நாயஸ் உன் பெசரஸ் கெராட். யார் இவரு? லிசானா மேம். லிசானாவா?
அவங்க ஓனாவே ஆமா. சரி பண்ணிடுவோம் தானே ஓனா சொல்லிருக்காங்க. ரிப்பேர் ஆனா இது என்ன kauft immer ein neues und besseres Gerät. மொக்காட்டோ. மொக்காட்டோ. சோ இவர் தானே புதுசா வாங்குறேன்வாரு. Repariert ist kaputte Geräte selbst. இது யாரு? லிசானா மேம். இதான் லிசானா. சோ இது வந்து தேர்ட். Lässt kaputte Geräte reparieren. Caroline. ஓகே நீங்க என்ன மாதிரியான பர்சன்? கேரோலின் மாதிரி Magst du பர்சன். kaputte Geräte selbst reparieren oder kaufst du besser Geräte? நீங்க ரிப்பேர் பண்ணுவீங்க? லாஸ்ட் kaputte Geräte reparieren. Du lässt kaputte Geräte reparieren. Und Ashika mag selbst reparieren. இல்லைங்களா? செல்ஃபா பண்ணுவீங்களா? நோ மேம். பண்ணலையா? அப்ப நீங்க என்ன மாதிரியான பர்சன்? செல்ஃபா பண்ணுவீங்களா இல்ல Caroline புதுசா ma'am. வாங்குவீங்களா? ரிப்பேர் கொடுவீங்க. Du auch lässt kaputte Geräte reparieren. ஓகே இங்க வந்து lassen என்ற வேர்ட் இருக்கு இல்லைங்களா? அது அப்படின்னா to leave. See repariert your handy. இது எந்த பிக்சருக்கு வரும் சொல்லுங்க? See repariert your handyன்னா அவங்க ரிப்பேர் பண்றாங்கன்னு அர்த்தம். என்ன பிக்சர்? to leave மேம். லாஸ்ட்னா to leave. See இது ரிப்பேர் பண்றது. Sie lässt ihr Handy reparieren. அவங்க கொடுக்க போறாங்க ரிப்பேருக்கு. ஏவா? ஆமா கரெக்ட். ஏ. Sie hat ihr Handy reparieren lassen. So last என்னன்னா to leave. To leave or to let அந்த மாதிரி. So இங்க சில திங்ஸ் கொடுத்துருக்குறாங்க. Lässt du dein Rad reparieren oder machst du selbst? So இது செல்ஃபா பண்ணுவீங்களா ரிப்பேருக்கு கொடுப்பீங்களான்னு? Lassen Sie oder reparieren Sie selbst? Fahrrad reparieren என்ன பண்ணுவீங்க? Fahrrad reparieren. Lässt du dein Fahrrad reparieren? உங்க பைக் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? செட்ல தான் கொடுப்போம். ஆமா அது வந்து ரிப்பேர் பண்றதுக்கு கொடுப்பீங்க. அப்பனா இஷ் லாசர் எஸ் ரிப்பேரியரன் அப்படின்னு சொல்லணும். இல்லைன்னா நான் தனியா நான் ஓனாவே பண்றேன்னா இங்க கொடுத்துருக்காங்க இஷ் மாக்க தஸ் ஜெல்ஸ்ட். ஓகேவா? ரெண்டுத்துல ஏதாவது சொல்லணும். இஷ் லாச எஸ் ரிப்பேரியரன் ஆர்டர் இஷ் மாக்க தஸ் ஜெல்ஸ்ட். ஓகேவா? நாயே ப்ரோக்ராமை இன்ஸ்டாலியரன். Ich mag das selbst. Okay. Die Wohnung putzen. Wohnung putzen meaning தெரியலையா? ஓனம்னா அபார்ட்மெண்ட். putzen to clean up. Ich mag das selbst. Den Mantel reinigen. Washing பண்றது. Ich mag das selbst. Okay. Auto waschen. Ich lasse es reparieren. So ich lasse es waschen. Waschen, yes. Okay.
அப்புறம் வேற என்ன இருக்கு? Photos for ein Bewerbung machen. Hast du dein dort reparieren? So அப்ளிகேஷனுக்கு போட்டோ போகணும்னா என்ன பண்றது? Photo எடுக்கணுமா? ஆமா. Die Studio. Wohnung streichen. பெயிண்ட் அடிக்குது, அபார்ட்மெண்ட் வீடு பெயிண்ட் அடிக்குது. Ich lasse es. Class 2. Lasses, Streisen வருமா? ஆமா. Die Haare schneiden, hair cutting. Ich lasse Die Haare schneiden. Okay, einen Knopf an die kaputte Hose nähen. அதாவது பேண்ட்ல இது பட்டன் ஸ்டிச் பண்றது. Ich Ich mag das. lasse einen Ich Kopf. lasse es the Shelby. Okay.